ஸோ வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 26க்கான வீடியோ, சரியா? ஸோ அப்படின்னா நம்ம வந்து 23யோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ 24 and 25 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பில் அப்லோட் ஆகிருக்குது. ஸோ மாசா லேர்னிங் ஆப், நம்மளோட ஆப்போட வந்து மாசா லேர்னிங் ஆப்பு. ஸோ அதில் போய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் மேக்ஸ் கோர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு 299க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ கம்ப்ளீட்டான பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் அந்த 53 செட்டுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2021, 23ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாபிக் வைஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய 10 மார்க் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய 10 மார்க் டெஸ்ட், சரியா, ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இது எல்லாமே 299 rupees தான். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும், சரியா? 2 ஆப் இருக்கும். அதில் எஜுகேஷன் கெவின் மீடியா அப்படிங்கிற ஆப் வந்து என்ன பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோருங்கிற ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பரேஷனில் மேக்ஸில் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு இப்போ 20க்கு ஒரு 18+ நீங்கள் போடுறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா 20க்கு 20 என்ன பண்ணலாம், போடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, சரியா? ஸோ நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ 23 வரைக்கும் தான் இதில் இருக்கும். ஸோ 24, 25 வந்து நம்ம ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 26க்கான வீடியோ. ஸோ இதுவும் ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The respective ratio of income and expenditure of Raman is 9:7. If his income is increased by 20% and the expenditure is decreased by 70%, then what will be the new respective ratio of his income and expenditure அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இதோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இதோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 9:7. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 9:7. ஸோ நம்ம வந்து ஒரு 900, 700 எடுத்துக்கலாம். ஸோ அந்த மடங்கு வந்து நம்ம 100ன்னு எடுத்திருக்கோம், சரியா? இஃப் இஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, அப்போ இதில் 20% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 180 வந்து இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 900, 1080ன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 70% டிக்ரீஸ் ஆகுதான். அப்போது 10% 70னா 490 வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ எவ்வளோ இருக்கும், நமக்கு 210ன்னு இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகும். ஸோ 3 21, 1 7, சாரி 7 3 21, 3 9, 6 3 18. ஸோ நமக்கு ரேஷியோ வந்து என்ன இருக்கும், 36:7 இருக்கும், சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும், சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. What is the value of 95 minus 111 into 21 divided by 3 plus 44 into 6ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலான சிம்பிளிஃபிகேஷன் போன் மாஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இது பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்வோம், டிவிஷன் செய்வோம். ஸோ 21 divided by 3 வந்து என்னது, 7. ஸோ 7. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், அப்படி தானே? அப்போ 95 111 into 7 மைனஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 777 கிடைக்கும். ப்ளஸ் 44 into 6, 6 நாள் 24, 4 மீது 2, 6 24, 2 26, சரியா? ஸோ 264, சரியா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 95 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 4 9, 9 6 15க்கு 5 மீதம் 1, ஸோ 319, சரியா? ஸோ இதுலேருந்து இதை கழிச்சுக்கோங்க. ஸோ 17லேருந்து நீங்கள் 9 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும். ஸோ 8ல் முடியாது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 418ன்னு கிடச்சிரும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If Asa borrows rupees 52,000 from Lakshmi for a period of 4 years, what will be the ratio of simple interest per annum if Asa's to pay an interest of 20,800 at the end of 4 years? அதாவது ஆசா வந்து 52,000 ரூபாய் என்ன பண்ணுறா, கடன் வாங்கியிருக்கா. ஸோ ஆசா வந்து 4 வருஷம் முடியல 20,500 என்ன பண்ணுறா, வட்டி கேட்டுறா அப்படின்னா எளிய வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே SI PNR / 100 இந்த ஃபார்மா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எஸ்ஐயோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 20,800. எஸ்ஐயோட வேல்யூ எவ்வளவு 20,800. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 52,000 ரூபாய். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 52,000 ரூபாய். ஸோ எண் வந்து 4 years. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து தெரியாது, டிவைட் பை என்ன போடுவீங்க 100. சரியா? அப்போ இந்த 2 0 இந்த 2 0 வந்து என்னாகும் கட் ஆயிரும். இந்த ஒரு 0வும் இந்த ஒரு 0வும் என்னாகும் கட் ஆயிரும். சரியா? ஸோ நீங்கள் 4ஆல் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 5 20 2 8. சரியா? அப்போ ஒரு 52 52 ஒரு 52 52. அப்போ இங்கே 1 தான் இருக்கும், இங்கே 10 இருக்கும். அப்போ 1 × 10 எவ்வளோ கிடைக்கும் 10. ஸோ ஆர் வந்து எவ்வளவு 10% இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூ 10%. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. By selling an article for rupees 1,600, a dealer loses 20%. At what price should he sell the article to earn a profit of 25% சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு ஆர்டிக்கிள் 1,600 ரூபாய்க்கு விற்றார் அப்படின்னா அவருக்கு வந்து 20% என்ன ஆகுது லாஸ் ஆகுது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 80%. ஸோ 80% தான் 1,600. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் ப்ரைஸ் வுட் ஹி செல் த ஆர்டிக்கிள் டு ஏர்ன் a ப்ராஃபிட் ஆஃப் 25%. அப்படின்னா 125% வந்து எவ்வளோவும் கண்டுபிடிக்கணும். அப்போ 0வும் 0வும் கட் ஆகும். ஸோ 2 16 0. அப்போ 125 × 2 250. ஸோ 2,500 ரூபாய்க்கு அவர் வந்து என்ன பண்ணணும், அதை சேல் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mark price an item was rupees 4,800, but the shopkeeper offered double discount at 18% and 20%. How much did he finally sell the item? சரியா? ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன சொல்ல, சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஸோ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னா ஸோ நம்ம A + B - AB / 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரே டிஸ்கவுண்ட்டாக நமக்கு கிடைச்சிரும். அந்த ஒரே டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், MRP வந்து 100% அடிப்போம் போடுவோம். அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் போட்டு நம்ம என்ன பண்ணால் போதும், செயின் ரூல் போட்டாலே போதும், நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? ஸோ மறக்காமல் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு 3148.8 வரும். சரியா? ஸோ சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். U gets 5% more marks than V, then by what percentage marks of V are less than the marks of U ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ U got, அப்போ UV, அப்போ U got 5% more marks than V. அப்போ இவங்க வந்து 100ன்னு இருந்துச்சுன்னா இது என்னதான் இருக்கும் 105ன்னு இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த U வந்து வாட் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வி ஆர் லெஸ் தேன் த மார்க்ஸ் ஆஃப் யூ, எத்தனை சதவீதம் வந்து கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 105 தான் நமக்கு என்ன ஆயிரும் 100% மாறிடும். அப்போது 100 வந்து எத்தனை சதவீதம் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 21 5 100. ஸோ 25 100. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 100 × 20 வந்து எவ்வளவு 200 டிவைட் பை 21. சரியா? அப்போ 4 21 தான் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா 5 21 போட்டால் அது வந்து 210 ஆயிரும். அப்போ 4ல் வந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்குது. ஸோ 4.7% தான் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செல்லிங் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் rupees 5175 and discount of 25% is offered. What is the mark price of the article? Selling of an article is rupees 5175 and discount of 25% is offered. அப்படின்னா 75% தான் எவ்வளவு 5175. ஸோ மார்க்டு ப்ரைஸ் குறித்த விலை அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம் 100% தான் எவ்வளோ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 3 25 75. ஸோ 2 25 50. அடுத்து 17 இருக்கும், 17 இருக்காது. அப்போ 175 அப்படின்னா 4 6 7 25 175. அப்போ 1 3 3 6 3 18 9 3 27. அப்போ 69 × 100 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 6900 கிடைச்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ப்ரைஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை 5%, then how much percentage consumption should be increased so that the expenditure remains the same? ஸோ இதே மாதிரி கொஸ்டின் நான் நிறையவே சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று வந்து என்ன ஆயிருக்கும் டிக்ரீஸ் ஆகும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த ப்ரைஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை 5%, then by how much percentage consumption should be increased?
கொஸ்டின் கேட்டிருக்குது இன்க்ரீஸ், ஹவு மச் இன்க்ரீஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து என்னது, a டிவைட் பை 100 மைனஸ் a இன்ட்டு 100. சரியா? ஸோ a வந்து 5%, ஸோ 100 மைனஸ் a வந்து 95 இன்ட்டு 100. அப்போ ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, 40, 9 5 45. ஸோ 100 டிவைட் பை 19 நமக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்போ 5, அப்போ 5 புள்ளி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், 5.2% கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A mixture contains acid and water in the ratio 5:3. If 12 liters of water is added to it, then the ratio of acid and water becomes 5:6. What is the quantity of acid in the mixture? அப்படி சொல்லி கேட்காங்க. ஸோ ஆசிடுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ 5/3. சரியா? ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன எடுக்கலாம், 5x 3xன்னு எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எது ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. 12 liters ஆஃப் வாட்டர், 12 liters ஆஃப் வாட்டரை கூட ஆட் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் வந்து 12 liters வந்து ஆட் பண்ணும்போது அந்த ரேஷியோ வந்து எப்படி மாறுதான், 5/6 மாறுதான். தென் த ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் வந்து என்னது, 5/6 மாறுதான். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகுது, இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 5000 எவ்வளோ கிடைக்கும், 30x ப்ளஸ் I3 15x ப்ளஸ் 5 × 12 60. ஸோ 30லேருந்து 15 கழிச்சா 15x தான். ஸோ 15x வந்து 60 அப்படின்னா எக்ஸுக்கு நமக்கு என்ன கிடைச்சிரும், 4ன்னு கிடைச்சிரும். சரியா? ஸோ கொஸ்டினை கேட்டிருக்காங்க, கலவையில் உள்ள அமிலத்தின் அளவு கேட்காங்க. ஆசிடோட அளவு, ஆசிடோட அளவு வந்து எவ்வளவு, 5 மடங்கு. ஸோ 5 × 4 எவ்வளோ கிடைக்கும், 20 லிட்டர் கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. If the ratio of mark price and selling price of an article is 13:9, then what is the discount percentage? ஸோ எம்ஆர்பிக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கு இடையில இருக்குதான் டிஸ்கவுண்ட். ஸோ எத்தனை மடங்கு, 4 மடங்கு. ஸோ 4 மடங்கு. ஸோ எம்ஆர்பி எவ்வளவு, 13. ஸோ 4/13 இன்ட்டு 100. சரியா? அப்போ 400/13 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 3 13 39. சரியா? மீதி எவ்வளோ இருக்கும், 10 இருக்கும். ஸோ 10ல் கிடையாதுன்னு நீங்கள் என்ன போடுவீங்க, 0 போடுவீங்க. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், 30.77% இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஏ ஸ்கூல் தேர் ஆர் டோட்டல் 560 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கிளாஸில், ஒரு ஸ்கூலில் மொத்தம் 560 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் 13:15. If 40 more boys gets admitted into the school, then what will be the new ratio of boys and girls? அதாவது ஒரு கிளாஸில் மொத்தம் 560 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 13:15 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 28 மடங்கு தான் எவ்வளவு, 560. சரியா? ஸோ அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு, 20. சரியா? ஸோ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ என்ன இருக்குது, 13:15 தானே இருக்குது. அப்போ ஒரு மடங்கு 20 அப்படின்னா 13 மடங்கு 260. ஸோ 15 மடங்கு எவ்வளவு, 300. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40 மோர் பாய்ஸ் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து எவ்வளோ ஆகும் கேட்குறாங்க. அப்போ இந்த 260 கூட நம்ம 40 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆயிரும், 300 ஸ்டூடெண்ட் ஆயிரும். ஸோ இதில் 300, இதில் 300. ஸோ ரேஷியோ நமக்கு எவ்வளோ இருக்கும், 1:1ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4/5 of A is equal to the 2/5 of B. Then find the value of A/B. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ 4/5 of A னா 4/5 into A is equal to 2/5 of B னா 2/5 into B. அப்போ 2 2 4 நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த 5 இந்த 5 நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 2A is equal to வந்து என்னது, Bன்னு இருக்கும். அப்போ A/B அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தலையில போட்டோம் போதும், அப்படி தானே. ஸோ 1/2. ஸோ 1:2 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. On selling a book at 16/25 of the mark price, there is a loss. What will be the ratio of mark price and selling price of the book? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்ஆர்பி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 100%, 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 16/20 ஆஃப் மார்க் ப்ரைஸ் எம்ஆர்பி. அப்போ 1 25 4 25 100. ஸோ 16 × 4. அப்போ எம்ஆர்பிக்கும்
மார்க் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்குள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து 100, செல்லிங் ப்ரைஸ் வந்து 16 × 4. சரியா? அப்போ ஒரு நாள் 4, 25 நாளா 100. ஸோ நமக்கு ரேஷியோ வந்து எவ்வளோ கிடைக்கும்? 25:16 கிடைச்சிடும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Ramita alone can do a work in 100 days. Suman alone can do the same work in 120 days. And Neetu alone can do the same work in 150 days. If they do that work together and they are paid rupees 6,000, then what is the share of Suman? நம்ம அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினை செய்யணும். இப்போ ரமிதா சரியா, ரமிதா வந்து 100 டேஸா, சுமன் வந்து 120 டேஸா, அதே மாதிரி நீத்து சரியா. ஸோ நீத்து வந்து 150 டேஸா. ஸோ நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கருத்துல டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 600. ஸோ ஒன் டே ஒர்க்கு போட்டிங்கன்னா இவங்க 6 ஒர்க்கு, இவங்க 5 ஒர்க்கு, இவங்க வந்து 4 ஒர்க்கு. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 15 ஒர்க் செய்வாங்க. ஸோ இந்த 15 ஒர்க்குக்கு தான் அவங்க எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறாங்க? 6000 சம்பளம் வாங்குறாங்க. அப்போ ஒரு ஒர்க்குக்குன்னா எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குவாங்க? 400 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. சரியா? கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சுமனோட பங்கு என்ன? சரியா? சுமன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஒர்க் செய்கிறாரு. ஒரு ஒர்க்குக்கு 400 ரூபா அப்படின்னா 5 ஒர்க்குக்கு 5 × 400. ஸோ 2000 ரூபாய் தான் அவரோட ஷேராக இருக்கும். சரியா? ஸோ 2000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The traffic lights at 3 different crossings change other 30 seconds, 40 seconds and 60 seconds respectively. Then in 30 minutes how many times will they change simultaneously அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் லைட்டு இந்த 30, 40, 60 அந்த மாதிரி செகண்ட்ஸ் கொடுத்து அது வந்து சிமல்டேனியஸ்லி அந்த மாதிரி வந்தாலும் நம்ம என்ன எடுப்போம்? எல்சிஎம் எடுப்போம். ஸோ 30, 40, 60, 30, 40, 60. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 போடுவீங்க. ஸோ 3, 4, 6. ஸோ திரும்ப நீங்கள் 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 3 3, 4 2 3 6. ஸோ திரும்ப நீங்கள் 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 2 1. ஸோ 10 3 30, 30 2 60, 60 × 20, 120 செகண்ட்ஸ். சரியா? ஸோ கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா ஹவு மணின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மணி அப்படின்னா 30 மினிட்னா 30 × 60. ஸோ 30 மினிட் நான் செகண்டாக மாற்றிருக்கேன். ஸோ 30 × 60 டிவைட் பை என்ன பண்ணணும்? 120 செகண்டுக்கு ஒரு டைம் தான் அது வந்து அடிக்குது. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 60 60, 2 60 120, 1 2 15 2 30. ஸோ 15 டைம்ஸ்க்கு ஒரு டைம் வந்து என்ன ஆகும்? அதை அடிச்சுட்டே இருக்கும். சாரி, 30 மினிட்ல 15 டைம்ஸ் வந்து என்ன ஆகும்? அது வந்து ரிப்பீட்டாக அடிச்சுட்டே இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Simple interest on a sum for 5 years is equal to 25% of the principal. In how many years interest will be equal to the principal அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 5 வருஷத்தில் அது வந்து 25% ஆகுதான். அப்படின்னா 10 வருஷத்தில் அது 50% ஆகும். அப்போனா 20 வருஷத்தில் அது வந்து என்ன ஆயிரும்? 100% ஆயிரும். ஸோ இப்போ தான் 100% ஆகும்போது தான் அந்த பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? சேம் ஆகும். அதாவது 2 மடங்கு ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? 20 years. ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ முதல்ல இந்த ப்ராக்கெட் ப்ராக்கெட்டுக்கு சால்வ் பண்ணுவோம் 4. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் சால்வ் பண்ணுவோம். ஸோ 1 24 24, 2 24 48, அப்போ 2 × 4 8. அப்போ 3 24 கிடச்சிடும் நமக்கு. ஸோ 24 அப்படின்னா 216 டிவைட் பை 24. ஸோ 7 3 21, 2 3 6, 1 2 2 4. ஸோ 5 12 60, 6 12 72. தப்பு பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இது 4 தான். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 48 தான். ஸோ அப்போது 2 × 4 8 தான். சரி, அப்போ 3 24 தான் வரும் நமக்கு.
ஸோ 13 இன்ட்டு 216 டிவைட் பை 3/24. சரியா? ஸோ 40லேருந்து 38 கழிச்சா நமக்கு வந்து 4 கிடைக்குமா? ஸோ ஒரு 24 24னா 2 24 48. ஸோ 2 இன்ட்டு 4 நமக்கு எவ்வளோ கிடைச்சிடும்? 8 கிடைச்சிடும். ஸோ அப்போ 13 இன்ட்டு 216 டிவைட் பை 3 இன்ட்டு 8. சரியா? அப்போ இந்த ஆஃப் தான் நம்ம முதல்ல முடிப்போம். ஸோ 13 இன்ட்டு 216 டிவைட் பை 24. அப்போ 7 3 21, 7 3 6, ஸோ n 3 24 கரெக்டு தான். ஸோ 1 8 8 9 8 72. நான் கேன்சல் பண்ண தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 13 இன்ட்டு 9. ஸோ 9 3 27. ஸோ 7 முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 117 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த இன்கம் ஆஃப் சன்னி, சரியா, சண்டேன்னு கொடுத்துருக்காங்க, சன்னி, சரியா, இஸ் 15% மோர் தேன் சோனுஸ் இன்கம் and the income of Sonu is 30% more than Monu's income. Sunny's income is how much percentage more than Monu's income சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நான் சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்குது அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சன்னி, சோனு, அதுக்கப்புறம் மோனு. ஸோ லாஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும். அப்போ லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது சோனு இஸ் 30% மோர் தேன் மோனுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மோனு வந்து 100 இருந்துச்சுன்னா சோனு வந்து எவ்வளோ இருக்கும்? 130 இருக்கும். கரெக்டாக? சன்னீஸ் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ சன்னீஸ் இன்கம் வந்து இதுலேருந்து 15% கூடுதல். அப்போ 10% 13 ப்ளஸ் வந்து எவ்வளோ போடுவீங்க? 6 போட்டுவீங்க. அப்போ கூட்டினீங்கன்னா 5 3 6 9 4 1. ஸோ 149.5ன்னு இருக்கும். அப்போ சன்னீஸ் இன்கமுக்கும் மோனுஸ் இன்கமுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 149லேருந்து 100 கழிச்சோம்னா 49.5% கிடைக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ஒரு மிக்சர் கொஸ்டின் தான். ஸோ 110 லிட்டர் ஆஃப் த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ 4/7னா 11 மடங்கு. ஸோ 11 மடங்கு 110 லிட்டர். அப்போ ஒரு மடங்கு எவ்வளவு? 10 லிட்டர். அப்போ வாட்டர் வந்து 40 லிட்டர், மில்க் வந்து 70 லிட்டர். சரியா? ஸோ இந்த ரேஷியோ வந்து என்ன ஆகுதான்? 8/7 மாறுதான். எப்போ 8/7 மாறுதான்? how much water must be added? how much water must be added? சரியா? அப்போ 7 மடங்குனா 70 இருக்குது. அப்போ 7 × 10 தான் 70. அப்போ இங்கே 8 × 10 தான் 80. அப்போ ஆல்ரெடி 40 இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணணும்? 40 ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ 40 லிட்டர் ஆட் பண்ணால் தான் நமக்கு ரேஷியோ கிடைக்கும். சரி, அப்போ எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்? 40 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். So the selling price of an article is rupees 1482. If discount of 22% is given, then what will be the mark price? அப்போ இது வந்து எவ்வளவு? 78%. 1482 அப்படின்னா 100% என்ன நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 78 கரெக்டாக? மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி நமக்கு 78 கிடைக்குமா? சாரி, 70 கிடைக்கும். ஸோ 702. ஸோ 72னா 9. 98 72க்கு 2 மீதம் 7. 9 63 7 70. ஸோ 9. சரியா? அப்போ நமக்கு 19 × 100 எவ்வளோ கிடைக்கும்? 1900 கிடைச்சிடும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இனி தொடர்ந்து நம்ம சீரியஸும் நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்பில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்லோட் பண்ணுவோம். இது கூட ஒரு டெமோ கிளாஸ் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 299க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி 2021 2023 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் 10 ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டும் நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.